ஹாலா ஹபீபி, நீங்க தான் நாங்க. சவுதி விலாக்ஸ் பார்க்க வாங்க. நான் முஸ்து. சாமினா மினா ஓ ஏ ஓ. இந்த இடத்தோட, இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மறந்துட்டேனே. இது அல் வலியுல் அஹத். வலியுல் அஹத். ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மணல் ரோடாக தான் இருக்கும். அந்த மணல் ரோட்லேயே ரோடு எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தான் அப்படி இருக்கும். இப்போ தூரம்லாம் வரல, இங்கே சும்மா ஒரு இடம் பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். அப்புறம் ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னா இந்த இப்போ போகிற சிங்கிள் ரோடு தான். அது நடுவில் இருக்குது டபுள் ரோடு. அது ரோடு போட்டுட்டாங்க, பட் ரோடு இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த ரோடு மட்டும்தான் இருந்தது, ஆனால் இதுவும் சிங்கிள் ரோடாக இருந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு டெவலப் ஆகி சும்மா வேறு லெவலில் தரமாக ரெடி பண்ணி இப்போ இந்த நடுவில் பெரிய ரோடு, இப்போ இது வரைக்கும் பெரிய ரோடு போட்டாங்க, இது வரைக்கும் போடல, இதையும் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா நடுவில் 100ல் போகும் வண்டி, இல்லைன்னா 80ல் போகும். இது சர்வீஸ் ரோடு, இது 60ல் போகும். ஆனால் ஒரு ஏரியாவை நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க சவுதியில். வலியுல் அஹத். இங்கே யாராவது தமிழ் ஆளுங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், ஒரு டீயை ஒன்று போடுவோம். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. இங்கே சவுதி அரேபியாவில் வந்து ஒரு 3 விதமான மக்கள் இருக்காங்க. இந்த 3 விதமான மக்கள் வந்து, ஒரு மக்கள் வந்து ஏழை, பணக்காரன், கோடீஸ்வரன். ஒருமையில் சொல்லக்கூடாதா? ஓகே, ஏழைகள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். இந்த ஏழைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 50% இருப்பாங்க. அவங்க ஏழைகள் அப்படின்னா அவங்க சொந்தமாக ஃப்ளாட் வச்சுருப்பாங்க, 4 கார் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு 2 கார் வச்சுருப்பாங்க. காரும் சொந்த வீடும் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு 50,000 ரியால் சம்பளம் இருக்கும். 50,000 ரியால்னா 10 லட்ச ரூபா சம்பளம். அவங்க தான் இங்கே ஏழைங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான் இங்கே ஏழைங்க. 2 கார் இருக்கும், ஒரு 10 ரூம் இருக்கிற ஒரு வீடு இருக்கும், 2 பெரிய ஹால் இருக்கும், 4 பெரிய பெட்ரூம் இருக்கும். 4 பசங்க இருந்தால் 4 பசங்களுக்கும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் இங்கே ஏழைங்க. ஓகேவா? பணக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஓனர்லாம் வந்து ஏழைங்க லிஸ்ட்டில் தான் வருவார். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஒரு சொந்த வீடு வச்சுருக்காரு, 3 கார் வச்சுருக்காரு, வேலைக்கு போகிறாரு. அதனால் அவர் ஏழை. இப்போ அவருக்கு 50,000 ரூபா சம்பளம் தராரு பார்த்தீங்களா, அவர் கம்பெனி ஓனர். அவர் தான் பணக்காரர். பணக்காரர் பார்த்தீங்கன்னா 40 ரூம் வச்சுருப்பார், ஒரு 10 கார் வச்சுருப்பார். காசு எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுது, எவ்வளோ வருது, எதுவுமே தெரியாது. அவங்க தான் வந்து பணக்காரர்கள். அந்த பணக்காரர்கள் வந்து அது கற்பனை பண்ண முடியாத அளவில் இருக்கும் அவங்க வீடு. 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அவங்க வீடு. படத்தில் வருமே அந்த மாதிரி இருக்கும். அதுதான் பணக்காரர்கள். அதுக்கு அடுத்து கோடீஸ்வரர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளிநாடு அப்படின்னா 80 மாடியில் ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்கள். அதுக்கு உண்மையிலேயே ஒரு சிங்கிள் அந்த அப்படி 80 மாடி இருந்ததுன்னா அதுக்கு 2 ஓனர் 3 ஓனர்லாம் இருப்பாங்க. அப்படி யார் அந்த 80 மாடி 120 மாடிக்கு ஒரே சிங்கிள் ஓனராக இருக்கிறாரோ அவர் தான் உண்மையான கோடீஸ்வரர். அந்த மாதிரி இங்கே கோடீஸ்வரர்கள் கம்மி, பணக்காரர்கள் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஏழைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏழைகள் மீன்ஸ் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான் ஏழைங்க இங்கே. இப்போ அவங்க தான் வந்து ஒரு டிரைவர் வச்சுப்பாங்க. இப்போ பணக்காரர்லாம் பார்த்திங்கன்னா 4 டிரைவர் வச்சுப்பாங்க. கோடீஸ்வரங்கள்லாம் கணக்கே இல்லை. அவங்க வீட்டிலலாம் ஒரு 10-20 டிரைவர் இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கும். இது வந்து சவுதியோட நிலவரம் நான் சொல்கிறது. சவுதியோட ரொம்ப வளமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா குவைத்து தான். குவைத்து வேறு லெவலு. பட் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டு நான் நேரில் பார்த்ததில்லை. ஸோ சவுதி நேரில் பார்த்ததை மட்டும் நான் சொல்கிறேன்.
இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்காலேருந்து சித்தாக்கு வர ரோடு. கையில் கேமரா இருந்தால் 10,000 ரியால், இதில் 20,000 ரியால் ஃபைன் அடிச்சிடுவான். அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சுவாரஸ்யமான சவுதியோட தகவல் தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.